உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஹெல்த்தியான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முருங்கைக்கீரை சட்னி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 4லேருந்து 5 ஸ்பூன் வரைக்கும் எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு கலர் நல்லா சேஞ்ச் ஆனதும் 1 கப் சின்ன வெங்காயம் தோல் நீக்கிட்டு அப்படியே முழுசாக சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கலாம். இது கூட 2 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து இன்னும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதும் 1/4 மூடி தேங்காய் சேர்த்துட்டு ஒன்ஸ் வதக்கிக்கலாம். வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது கூட ஒரு லெமன் சைஸ் புளி ஆட் பண்ணி இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு அதே பேனில் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் வரைக்கும் எண்ணெயை சூடு பண்ணலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை க்ளீன் பண்ணிட்டு உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த கீரையை நல்லா வதக்கிக்கலாம். இதை தனித்தனியாக வதக்கும் போது தான் நல்லா கீரை வதங்கும். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இதையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சூப்பரான முருங்கைக்கீரை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது சூடான சாதத்தோடு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அது சுவைகளும் சங்கமிக்கட்டும் அனைவரது இல்லங்களிலும்.